Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு 5 நிமிடங்கள் தருகிறேன். நீங்கள் ஆராதனை செலுத்தி விட்டு அதற்கப்பாடு பாஸ்டர் நிக்கிறார் வந்து வார்த்தையை கொடுப்பது. ஆமேன். சூத்திரம் பரலோகதேவாதி தேவனே அப்பா, ஆவியானவரே, இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய ஆவியானவரே நீங்கள் நடத்தி வருகிற ஒவ்வொரு நிமிஷங்களுக்கும் ஒவ்வொரு நேரங்களுக்கும் தகப்பனே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. கிருபை நிறைந்த தேவனே, மகிமை நிறைந்த தேவனே, மாட்சிமை நிறைந்த தேவனே, அக்கினியான தேவனே அப்பா, நீர் நல்லவர் நல்லவர், வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. சாத்தானின் வல்லமைகளை தகர்த்தெறிகிறவரே அப்பா, ஜெயபலமாய் ஆண்டவரே எங்கள் நடுவில் வாசம் செய்கிறவரே அப்பா, நீங்கள் நல்லவர் 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 நல்லவர், வல்லமை நிறைந்த தேவனே. உங்களுக்கு கூடான கோடி கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். சூத்திரம் 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 சூத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவர், உம்மையே நம்பியுள்ளேன் நான். உம்மையே நம்பியுள்ளோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூத்திரம் 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 சூத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் அபிஷேக ஒலிவ மரமாய் ஆண்டவரே இந்த சங்கமத்தில் ஆண்டவரே நீங்கள் நடப்பட்டவர்களாக ஆண்டவரே நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறதுக்காய் சூத்திரம். ஜீவன் உள்ள தேவாதி தேவன் தேவாதி தேவனே மக்கு நன்றி நன்றி. பரலோக தேவனே சூத்திரம் 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 சூத்திரம். கர்த்தருடைய நாமம் பலத்த துரிதமாயிருந்த ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோடும் கர்த்தருடைய ஆவியானவரே நீங்கள் இடைபடுகிறதுக்காய் நன்றி நன்றி நன்றி. ஜீவன் உள்ள தேவனே சூத்திரம், மகிமையின் ராஜனே சூத்திரம், மங்காத ஆண்டவரே எங்கள் பிரகாசமே ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் ஆண்டவரே பிரகாசம் அடைவார்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நீர் கிருபையாய் மகிமையாய் வெளிப்படுகிறவரே சூத்திரம் 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 சூத்திரம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோம் ஆண்டவர் இயேசு நீரே, 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம்.
வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். ஹalleluya. சூத்திரம் ஆவியானவரே, 1000 10,000ங்களில் சிறந்த எங்கள் பரலோக ராஜாதி ராஜாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வமே, ஆண்டவரே அப்பா, இருக்கிறவரே அப்பா, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த இணைப்பில தொடர்ந்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தொடர்ந்து பலப்படுத்துங்க. உம்முடைய கிருபை அவர்கள் மத்தியில பெருகுவதாக, உம்முடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியில பெருகுவதாக. ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ஒளிபரப்போடு தேவாவியானவர் உடனிருந்து வழி நடத்துங்க. இதை ஆண்டவரே அப்பா, நடத்துகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஊழியர்களை ஆவியானவரை தொடர்ந்த வல்லமை வரங்களினால அபிஷேகத்தினால நிறைத்து வழி நடத்துங்கப்பா. உம்முடைய ரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. ஆமேன், ஆமேன். நன்றி. காட் பிளஸ் யூ. நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து அணைந்து உங்களோட வார்த்தை மூலமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். பாட்டின் மூலமாக, ஆராதனை மூலமாக கர்த்தரே உங்களை அபரிகமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் அழைப்புதலையும் உங்கள் குடும்பத்தாரையும் நாங்கள் உங்க குடும்பத்தாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களும் ரிச்சப்பை அடைவதற்கு. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் தொடர்ந்து கடைசி பகுதியில் நிற்கிறோம். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் வந்து நிற்கிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அழைப்புகள் அழைத்து அவர் வந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். God bless you, பாஸ்டர். வாருங்கள். Praise the Lord, sister. Praise the Lord, நேயர்களே. ஆமேன், ஆமேன். நீங்கள் நல்ல பேஷண்டா இருந்து வந்து இப்பொழுது சேர்ந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்றதுக்காக நிற்கிறீர்கள். எத்தனையோ பேர் அங்க நாங்களும் ஆவலோட நிற்கிறோம். 210 நாடுகளும் ஆவலோட நிற்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் வேற டைம் ஜோன்ஸ்ல பகல் டைம்ல நிற்கிறார்கள். நீங்கள் இரவு இப்பொழுது 9:30 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. நீங்கள் வந்து இப்பொழுது உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலேயும் அவரை நாங்கள் அழைத்து, அவரை முன்பாக அழைத்து செல்ல வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலேயும் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இது எங்களுடைய வாழ்வில நாங்கள் செய்கிற காரியங்களில உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகும்படியாக நாங்கள் உம்மை விட்டு போகாதபடி ஒவ்வொருவரும், இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகும் பொழுது நீர் அந்த தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி பாதைகளை உருவாக்கி ஒரு வெற்றியுள்ள வாழ்வை தருகிற தேவன். பல தடவைகளிலே நாங்கள் மறந்து மாம்ச சிந்தையில செய்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கப்படியாக உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் கொணலானவைகள் கரலானவைகள் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி அந்த இயேசுடைய வருகைக்கு யோவான் ஸ்நானங்கள் ஆயத்தப்படுத்தினது போல ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக இந்த கடைசி காலத்துல வாழ்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் எங்களுக்கு முன்பாக போய் உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஒவ்வொரு 5 கண்டங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒரு எழுப்புதலை காண இயேசுதான் ஒன்றான மெய்த்தவர் என்பதையும், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை எல்லா மக்களும் அறிந்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்க நீர் ஒவ்வொருவரோடும் எனக்கு முன்பாக நீர் செல்லும்படியாக அழைக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக உம்முடைய வழியில நாங்கள் நடந்து நீர் எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ்ந்து காட்டினீரோ. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீர் இந்த உலகத்தை ஜெயித்த தேவன். உம்முடைய வழியில நாங்கள் போய் ஒவ்வொருவரும் ஜெயித்து வாழ உம்மை போல மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் மரணத்தினால வெற்றி சிறந்து மீண்டுமாக வந்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன். உம்முடைய வருகை பொழுது ஒருவரும் விடுபட்டுப்படாதபடிக்கு ஒவ்வொருவரையும் நீர் இழுத்துக் கொள்வீராக. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். துதிகன மகிமை
ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் சங்கீதம் 105 அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை இந்த ஆத்துமாவுடைய உணவாக இருக்கிறது. நாங்கள் மத்திய 4 சொல்லுகிறது, அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைக்கிறோம், வாழுகிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். அவரை நாங்கள் எல்லா காரியங்களிலேயும் அழைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் இருக்கிறார், நேற்றும் இருந்தவர். நீங்கள் அவரை விட்டு விட்டு நீங்கள் முன்பாக போனால் அவர் பொறுமையோடு பார்த்து கொண்டிருப்பார். இந்த மகன் என்னை கூப்பிட மாட்டானோ, அந்த முகமதியர் மகன் என்னை கூப்பிட மாட்டானோ, எல்லாரையும் படைத்த நான் என்னை கூப்பிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், தேவன் படைக்கும் பொழுது நாங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனத்தில் கொடுக்கும் பொழுது, தேவன் தமது சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படி தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்தார்கள். Let us make our image. அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்து எங்களை தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். தூதர்களை அவர் அப்படி படைக்கவில்லை. இப்படியான தேவன் நம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை நேசிக்கிறார். பாருங்கள், அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். அவரை பாருங்கள், மோசே அறிந்து கொண்டான். இரக்கமும் மன உருக்கமும் நன்மை செய்கிற அத்தனை நல்ல குணங்களும் உள்ள தேவன் என்று அறிந்து கொண்டான். யோனா அறிந்து கொண்டான். நாங்களும் அவருடைய அபிஷேகத்தின் நிறைவினால அவருடைய அபிஷேகத்தை பெற்ற பொழுது இவ்வளவு ஒரு நல்ல தேவனை நாங்கள் மறந்திருந்தோமே என்று சொல்லி அன்றைக்கு பின்பு என்று எங்களுக்கு பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பெற்றோமோ, மறுபடியும் பிறந்தோமோ, அந்த தேவன் இரக்கமுள்ளவர், நன்மை செய்கிறவர். பாருங்களோடு யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் பரத்தில் இருந்து வருகிறது. அந்த பரத்தில் இருந்து எங்களுக்கு வருகிறதில்ல நன்மைகள். இந்த உலகத்தில் எங்களுக்கு வருகிற தீமைகள் பிசாசிடத்திலே இருந்து வருகிறது. இதற்காகத்தான் அவர் எங்களுக்கு பரலோகத்திலே இருந்து கொண்டு பீட்டர் 1:12 பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறார். நீங்கள் இப்படியான ஒரு அபிஷேகம் உள்ள சபைகளுக்கு போய் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது அது தேனிலும் இனிமையான வார்த்தைகளாக இருக்கிறது. அது பலவிதமான நோய்களுக்கு ஒரு ஔஷதமாக, மருந்தாக இருக்கிறது. இந்த வேதாகம் உங்களுடைய ஆத்துமாதான் தேற்றப்பட வேண்டும். சங்கீதம் 23 அதிகாரம் சொல்கிறது, கர்த்தரின் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த பரலோக பாதை தான் நீதியின் பாதையாக இருக்கிறது. மதங்கள் அழைத்து செல்கிறது எல்லாம் தவறான பாதைகள், அது நரக பாதைகளாக இருக்கிறது. 2 விதமான தெரிவை தேவன் தந்திருக்கிறார். ஒன்று இயேசுவை தெரிந்து கொள்வது, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்வது, இப்படியான நன்மைகளை தெரிந்து கொள்வது. அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்வது, தீமையை வெறுத்து வாழ்வது, நன்மைகளை பெற்று வாழ்வது, ஆசீர்வாதமாக வாழுவது, அன்பில வாழுவது, அந்த மெய்யான தேவனை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அவரை நேசித்து வாழுகிற வாழ்வு, பிறரை நேசித்து வாழுகிற வாழ்வு. இப்படியான ஒரு வாழ்வு எந்த ஒரு மதங்களிலேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதற்காகத்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அந்த சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போக்கஸ் பண்ண வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே போல நாங்களும் வாழ்ந்து காட்ட வேண்டும். எங்களில இயேசு இருக்கிறார் என்பதை மற்ற மக்கள் பார்க்க வேண்டும். சங்கீதம் 38:4 சொல்லுகிறது, கர்த்தர் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக, எல்லா நாளிலும் எங்களோட கூட இருக்கிறவராக
அவரை நாங்கள் தான் அவரை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாசம் செய்கிறார். இந்த உலகத்தை படைத்த மூன்றாவது ரினிட்டி நபராக பர்சனாக இன்றைக்கு எங்களுக்கு வாழ்ந்து கொண்டு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பாவத்தை நாங்கள் வெறுத்து விட வேண்டும். நீதியாக இயேசுதான் நீதி, வேதாகமம் தான் நீதி. எங்களுடைய சுய நீதியை நாங்கள் தேடக்கூடாது. அவருடைய நீதிதான் வேதாகமம். வேதாகமத்தின் படி வாழும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வாழ்ந்து காட்டினார். வார்த்தையின்படி நாங்கள் மாம்சமான நாங்கள் பாவத்துல பிறக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கிறோம் பரிசுத்த ஆவியினால. பரிசுத்த ஆவியை பெற்று பிறக்கும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறந்த வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிறார். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் இயேசுடைய கட்டளைகள் கற்பனைகளை கடைக்கொள்ளவும். அன்புதான் அவருடைய பிரதானமான கட்டளையாக இருக்கிறது, கற்பனையாக இருக்கிறது. இந்த கற்பனை பாரம் இல்லாதது. நீங்கள் தீமையான வழியில போய் கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது நன்மையான வழிகளில பரலோக பாதையில அந்த பரலோகத்தில நிச்சயமாக வாழுகிற வாழ்வு இன்மைக்கு பின்பு மறுமையில எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. மதங்களுக்கூடாக தவறான மதங்களுக்கூடாக எல்லா மதங்களும் ஒரு தவறான பாதை கழித்து செல்கிறது. நீங்கள் நரகத்துக்கு போகாதபடி இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்கு இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். பாருங்கள், சகல நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிற தேவனை நீங்கள் விட்டு விடக்கூடாது. பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 105:1 கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். இயேசுவை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். அவர் எங்களுக்கு எப்பொழுது நன்மை செய்கிறவராக இருக்கிறார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அற்புதம் செய்கிறவன் இயேசு. எங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். அவர்களுடைய வருத்தத்தில, துன்பத்தில, துயரத்தில அது எனக்கு நேர்ந்தது என்று சொல்லி பாருங்க. இயேசு இந்த உலகத்தில் அற்புதம் செய்யும் பொழுது அவர் கண்ணீர் விட்டிருக்கிறார். அவர் அந்த இடத்தில் அந்த ஃபீலிங்கை மனதுருகி தனக்கு நேரிட்டதாக நினைத்து அந்த ஒவ்வொருத்தரையும் குணப்படுத்தினார். அதே போலதான் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த துக்கம் வந்தது, எங்களுக்கு அந்த துக்கம் இருந்தது. இந்த துக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஜோன் 3:30 சொல்லுகிறது, இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும், எங்களை நாங்கள் உயர்த்தக்கூடாது. பாருங்கள், தாவீதை தேவன் தெரிந்தெடுக்கும் பொழுது ஒரு ஆடு மேய்ப்பவனாக அவனுடைய குடும்பத்தில ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். பாருங்கள், இப்படியான ஒரு கடைசி பிள்ளையாக இருந்த தாவீதை பிரித்தெடுத்து பாருங்கள் அரசனாக்கினார். நான் எம்மாத்திரம் அவனுடைய வாழ்வில பார்க்கும் பொழுது நான் ஒரு தகுதி இல்லாதவன், இந்த அரசனாக மாறுவதற்கானால் தேவன் என்னோடு இருந்து எனக்கு இந்த காரியத்தை செய்தார். அவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் எங்களை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்துல அவர் எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவருடைய கைகளுக்குள்ள அவருடைய வார்த்தைக்குள்ள நாங்கள் அடக்கி நடக்கும் பொழுது அவர் எங்களுக்கு அவருடைய ராஜ்யத்தை நீதியை தரும் பொழுது அவர் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக.
எங்களுடைய தேவனை நாங்கள் சந்தோஷத்தோடு தேட வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருகிறது. அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இப்படி 9 விதமான நல்ல குணங்களை தந்து அதுல சந்தோஷத்தையும் எங்களுக்கு தருகிறார். அந்த சந்தோஷத்தோடு தாவீது சொல்லுகிறான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த பொழுது நான் மகிழ்ந்திருந்தேன். ஆலயத்துக்கு போவதை நீங்கள் மகிழ்ச்சியாக அந்த மெய்யான தேவனிடத்தில் இருந்து அவருடைய பிரசன்னத்தினால நான் நிரம்பி இந்த நேரத்துல போவேன் என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் அவரை பார்க்க வேண்டும். அந்த இடத்துல தலைவராக இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். எங்களுக்கு மத்தியில தலைவராக இருக்கிறவர் அவர் எங்களுடைய இயேசுவாக இருக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் தொடர்பு உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அவர் தலையாக இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்துவதற்காக ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய தொழில்களை, கை தூக்குற வேலையை செய்கிறது, கால் நடக்கிற வேலை, இப்படியாக ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமாக, இயேசுவுக்கு பிரியமான வேலைக்காக உங்களை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அந்த கடைசி காலத்தில் அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் மிகவும் முக்கியமானவர்கள். நீங்கள் அதை முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இறுதி காலத்துல உங்கள் சாட்சிகளை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லலாம். பாருங்கள், இன்றைய காலத்தில் எல்லா நாடுகளிலேயும் இயேசுவை ஸ்ட்ரீட்ல நின்று அறிவிக்கிறார்கள். அவ்வளவுக்கு இது ஒரு கடைசி காலத்தை நோக்கி போகிறோம். இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்துல நாங்கள் வாழக்கூடிய காலங்கள் அவருடைய வருகையின் காலங்களாக இருக்கிறது. அந்த எல்லா நாடுகளிலேயும் இயேசுவை தேடுகிற மக்கள் அதிகரித்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலத்துல நீங்களும் அவரை நித்தமும் தேட வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தர். பாருங்கள், கேடு மீன்கள், சேரா மீன்களுக்கு மத்தியில அந்த தூதர்கள் எல்லாம் போற்றி கொண்டிருக்கிறார்கள், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த பூமியில இருந்து நாங்களும் அவரை உயர்த்தும் பொழுது அவர் எங்கள் மேல இறங்கி வந்து எங்களை நிரப்பி அந்த சந்தோஷ மழையை பொழிவிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்களை ரிஜோய்ஸாக, சந்தோஷமாக இருக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 105 அதிகாரம் 6வது வசனத்திலேயும் அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கு நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரை நாங்கள் பாருங்கள், மோசே வழி நடத்து போன பொழுது அவர் செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பின்னிட வைத்தவர், எரிகோ கோட்டையை தகர்த்தவர். இப்படியாக அந்த தீமை செய்கிற அத்தனை பேரையும் அகற்றி அவர் ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை, முன்னுடைய சந்ததி 400 வருடங்கள் அடிமைகளாக இருப்பார்கள், அதன் பின்பு அவர்களை நான் பொன்னோடும் பொருளோடும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் உண்மையாக உத்தமமாக அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அன்றைக்கு நிழலான கானான் தேசம், நாங்கள் போகிற தேசம் பரம கானான் தேசம், புதிய பூமியில வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத வாழ்வு. அந்த வாழ்வை இந்த நிகழ்ச்சி கேட்டு ஒருவரும் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், மதங்கள் எல்லாம் தவறான, அவர்களுக்கு ஒரு தெளிவான கொள்கை இல்லை. எங்களை படைத்த தேவன் யார் என்பதை அறியாதவர்களாக பாருங்கள், சிலை வணக்கங்கள், இப்படியான தவறான வழக்கங்களை அன்று ஆபிரகாமின் தகப்பன் செய்த அதே காரியத்தை இன்று பல இந்த விக்கிர ஆராதனை, மத வழிபாடு உள்ள மக்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், சந்ததியாக சாத்தான் இந்த காலத்திலே தீமை செய்கிறவனாக மக்களுடைய மனதை குருடாக்கி அவர்களை அறியாமையை ஆக்கி அவர்களை அப்படியாக வாழ வைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பாருங்கள், இந்த முகமதியர் மதங்கள் கூட ஒரு மதத்துக்கூடாக எங்களுடைய தேவனை அவர்களுடைய தேவனாகவும், எங்கள் பைபிளில் இருக்கிற இயேசுவை தங்களுடைய இயேசுவாகவும், கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகளுக்கு பின்பாக அவர்கள் தங்களுடைய மதத்தை உருவாக்கி
இயேசுவை எடுத்துக்கொண்டார்கள், எங்களுடைய தேவனை எடுத்துக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் அந்த மதத்திலே இல்லை, அவர்கள் மாம்ச பிரகாரமாக தேடுகிறார்கள். எங்களுடைய மெய்யான தேவனை உள்ளான இருதயத்திலே இருந்து தேட வேண்டும். ஆவியும் ஆத்மாவும். எங்களுடைய தேவன் பரலோகத்தில் ஆவியாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். அந்த தேவனை நாங்கள் இதயத்துக்குள்ளாக எங்களுடைய உள்ளான மாம்சத்திலேயும் ஆத்மாவிலேயும் தேடும் பொழுது அவர் எங்களை நிரப்பி அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பி பரிசுத்தமாக தேட வேண்டும். பாவத்தை வெறுத்து பாருங்கள், யோசேப்பு பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்து தன்னுடைய லட்சியத்தை பெற்றுக்கொண்டார். பாருங்கள், அந்த அந்த தேசத்தில பஞ்சம் வந்தது என்பதை, பஞ்சம் வரும் என்பதை தேவன் யோசேப்புக்கு தரிசனமாக காட்டினார். அதன்படி யோசேப்பு அந்த பஞ்ச காலத்தில வந்த அத்தனை உணவுகளை சேகரித்து வைத்து, பஞ்சம் வந்த வளர்ச்சியான நேரத்தில் அந்த உணவுகளை சேர்த்து வைத்து பஞ்சமான காலத்தில் எல்லா மக்களுக்கும் உணவு கொடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களை உருவாக்கின தேவன் தருகிற திட்டம் தான் அது மெய்யான திட்டம். பாருங்கள், பிசாசுகள் இந்த துரைத்தனத்தின் ஆவிகள் துரைத்தனத்தோடும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இன்றைக்கு மனுக்குலத்தை யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை செய்து சுற்றி திரிகிறார். இதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். அவர்தான் உங்களுக்கு அவரை எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ளவர்களும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து மதங்களில் வாழ்வீர்களாக இருந்தால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இப்படி பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறாவிட்டால் நீங்கள் தொடர்ந்து மாம்சத்திலேயே வாழுவீர்கள். மாம்சத்தில வாழ்ந்து மண்ணோடு மண்ணாக போய் பிசாசு அந்த ஆத்மாவை திருடி கொண்டு போய் விடுவார் நரகத்துக்கு. பாருங்கள், இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்மைக்கு பின்பு மறுமையில ஒரு ஆசீர்வாதமான தேசத்தில நாங்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். இப்படியாக நித்தியமாக வாழ முடியும். நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் மோசே பாருங்கள், மோசே தேவனோடு பேசி நீர் எங்களுக்கு முன்பாக போக வேண்டும். பாருங்கள், மோசே 20 லட்சம் மக்களையும் அழைத்து செல்லும் பொழுது நீர் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். பாருங்கள், இப்படித்தான் நாங்களும் இன்றைய காலத்தில அவரை எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலேயும் ஒவ்வொரு அவருடைய ஊழியங்களிலே எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தொழில்களில வியாபாரங்களில எல்லா நேரங்களிலும் அவர் நீர் என்னோடு வர வேண்டும். இந்த காரியத்துல நான் உமக்கு பிரியமாக இந்த வியாபாரத்தை செய்ய போகிறேன், உமக்கு பிரியமாக இந்த ஊழியத்தை செய்ய போகிறேன், உமக்கு பிரியமாக என்னுடைய வீட்டை கட்டப் போகிறேன், உம்முடைய சமூகம் இந்த வீட்டில் இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும், என்னுடைய ஒவ்வொரு அங்கத்தவர்களும் இருக்க வேண்டும் என்று அவரை அழைத்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். பாருங்கள், நாங்கள் எக்ஸோடஸ் 33ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கும் போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். இப்படியாக தேவன் மோசேயிடத்துல பேசுகிறார். ஆனாலும் மோசே பாருங்கள், மோசே மீண்டுமாக கர்த்தரை நோக்கி நாங்கள் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே எக்ஸோடஸ் யாத்திராகமம் மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போக என்று சொன்னீரே, ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டோ? உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும்
உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். பாருங்கள், மோசே அழைத்து செல்லும் பொழுது அந்த ஜனங்கள் சிலர் முரட்டாட்டுக்காரர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் மோசே அவர்கள் மேலே இரக்கம் வைத்து, இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று அறிந்து, இவர் உம்முடைய ஜனங்கள் என்று நினைந்தருளும் என்று சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் யாத்திராமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலேயும், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்கள், அவருடைய சமூகத்தை மிக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக முன்பாகவும் பின்பாகவும் பாதுகாப்பு கொடுத்து ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு போவது போல அவர் அந்த செங்கடலுக்கூடாக, யோர்தான் நதிக்கூடாக, அந்த எரிகோ கோட்டை கூடாக இப்படியாக அவர் யுத்தம் செய்து, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். தேவன் அந்த சமூகத்துக்கு யுத்தம் செய்து இப்படியாக அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்விலையும் அவரிடத்துல நாங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவருடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நாங்கள் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, நீங்கள் வேலை செய்தால் என்ன வேலை செய்தாலும் வருத்தப்பட்டு பாரம் செய்தாலும் அந்த நேரத்துல உங்களுடைய தேவனை கூப்பிட வேண்டும். நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், இந்த இதுல இருந்து எனக்கு ஒரு ஞானத்தை தாரும், எனக்கு ஒரு ஈக்குமனை தாரும். அப்படி அவரிடத்துல ஞானத்தை கேட்டு அவர் ஞானத்தை தந்து உங்களுக்கு இலகுவாக வேலைகளை செய்வதற்கான ஞானம், புத்தி, அறிவை அவர் தருகிறவராக இருக்கிறார். அவர் பாருங்கள், நாங்கள் மத்தேயு 11:29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இயேசு இடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவரை நாங்கள் முன்னுக்கு விட்டு போகும் பொழுது அது ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு பிரயாணமாக இருக்கும். உங்களுடைய வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் தடைகளை நீக்கி அவர் முன்பாக போகிறவராக இருக்கிறார். அப்போ நாங்கள் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும். பாருங்கள், மோசே இன்றைக்கு இந்த வெளிநாடுகள்ல வாழுகிறது போல அவர் அந்த கேள்விகளை கேட்டு அந்த பதிலை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீர் எங்களோடு வர வேண்டும், நாங்கள் தனியே போக மாட்டோம் என்று அவருடைய பாதுகாப்பை கேட்டுக்கொள்கிறான். அப்பொழுது அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இப்படியாக அவன் அதற்கு எங்களை நாங்கள் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது எக்ஸோடஸ் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேயும், உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும், நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். இப்படியாக கிருபையை பெற்றுக்கொண்டான். கிருபைக்கு பின்பு வந்து தேவனிடத்தில் மகிமையை கேட்பதை நாங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கிருபையை மோசே பெற்றுக்கொண்டு அந்த பிரயாணத்தை தொடங்குகிறான். இப்படியாக தேவன் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் அந்த அறிவை கொடுத்து அவனை வழிநடத்தி செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் மெய்யான தேவனிடத்துல தான் இந்த அறிவை தந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வீணான தேவர்களை நீங்கள் மாயைகளை பின்பற்றீர்களாக இருந்தால் இந்த கிருபை அவர்களுக்கு இல்லை என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிற இன்னைக்கு மதங்களில வாழுகிறவர்கள் அந்த மெய்யான தேவனுடைய எங்களை உருவாக்கின தேவனுடைய கிருபையை
போக்கடிக்கிறார்கள், வீணான மாயைகளை பின்பற்றுகிறார்கள். பாருங்கள், சிலை வணக்கங்கள், ஒரு கல் மண்ணை உருவங்களை செய்வது. மெய்யான தேவன் இன்றைக்கு முகமதியர் மதம், வேறு புத்த மதம், எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் அந்த தேவனுடைய கிருபை, எங்களுக்கு கிருபை இருக்கிறது, அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், நோவாவை காப்பாற்றும் பொழுது நோவாவிற்கு தேவனுடைய கண்களிலே இருந்து கிருபை கிடைத்தது. இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது யோனா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மதங்களை, இந்த தவறான வணக்கங்களை பின்பற்றுகிறவர்கள் மாம்ச சிந்தையில, வெளிப்புறமான சிந்தையில அவர்கள் செயற்படுகிறார்கள். அவர்கள் சாதாரண ஒரு வேலை செய்வது போல, தங்களுடைய மாம்சத்தினால் வேலை செய்வது போல தங்களுடைய கடவுள்களை உருவாக்கி தேடுகிறார்கள். அது கிருபையை போக்கடிக்கிறார்கள், வீணான மாயையை பின்பற்றுகிறார்கள். பாருங்கள், எரேமியா 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, புற ஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவா அதை செய்கிறவர், ஆகையால் நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம். பாருங்க, மழையை தருகிற தேவன், எங்களை படைத்த தேவன், எங்களுக்கு உயிரை தந்த தேவன். இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது அவர் தந்த சுவாசத்தினால. இன்றைக்கு மதங்களில் மனிதர்கள் வாழ்ந்தாலும் அவர்களை உருவாக்கின சுவாசத்தை கொடுத்த தேவனை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அவருடைய சுவாசத்தால தான் நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஒவ்வொரு சுவாசமும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நான் ஒரு பாடலை பாடி எங்களுடைய தடைகளை நீக்கி போடும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவன் நானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களோடும் நீர் கூட இருக்கும்படியாக ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்விலையும் தடைகளை நீக்கி போடுகிறவராகிய இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு காரியங்களிலே நோக்கி பார்க்க இந்த கடைசி காலத்துல நீர் எங்களை இந்த பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற தேவன். அன்றைக்கு மோசேக்கு முன்பாக உம்முடைய சமூகம் முன்பாக போறது போல
நாங்கள் போகிற பரம கானான் தேசத்தில் உம்மோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீர் எங்களுக்கு முன்பாக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நீர் மறுபடியும் வந்து எங்களை அழைத்து உம்முடைய ராஜ்யத்துல சேர்க்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரலோகத்துக்கான பாதை என்பதை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு இந்த கடைசி காலத்துல உம்மை நோக்கி பார்த்து நீர் அவர்களுக்கு முன்பாக போய் ஒவ்வொன்றையும் சரி செய்து அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவர்களை பரவசப்படுத்துவீராக. நீர் ஒருவரே மெய்யான தேவர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். பரிசுத்த ஆவியை தேடும்படியாக இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. நீர் ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு விடைப்படுகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி பரிசுத்த பிள்ளைகளாக பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொண்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். நாங்களும் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டோம், ஆசீர்வாதத்தை பெற்றோம். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ பாஸ்டர். நீங்க அந்த இவாஞ்சலிக்கல் வாய்ஸ் என்று சொல்ற போலவே அதே போல மற்றவையும் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கர்த்தர் அன்பினாலே அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள் வந்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ பாஸ்டர்.